அப்ப சரி என்ன செய்வோம்னு சொன்னா நாங்கள் தொடர்ந்து ஆவோம். இதுதான் கடைசி கதை. பூரண எரியத்துல இருக்கிற கடைசியா நாங்கள் பார்க்க போற கதை இதுதான். பூரண எரியத்துல இருக்கிற கடைசியா பார்க்க போற கதை இது. சக்தி கதை. சரி, என்ன கதை பார்க்க போறோம்னா சக்தி பாவம் கடைசியான கதை. அப்ப நான் கொஞ்சம் படத்தாக்குறேன். நீங்க வழியாக்கவனே சின்ன விஷயம் டக்காண்டு விளங்க படத்தி விடுறேன். ஜூவண்ட வேகத்தோடு சீட்டாண்ட கோணத்தில் எறியப்படுகின்ற துணிக்க கண்டா இப்படி வரும். எறியப்படுகின்ற துணிக்க பூரண எரியத்தில் இருக்க இப்படி வரும். இதான் அதிவியர் புள்ளியில நிலைக்குத்து வெலோசிட்டி சாய்வர். கிடவேகம் என்ன சொல்லுவாங்க அதிவியர் புள்ளியில இருக்கும். இது என்ன பிரிக்கப்ப ஜூ கொஸ்டீட்டா இருப்பார். என்னடாப்பா விளங்குதே? ஜூ கொஸ்டீட்டா இருப்ப விளங்குத? ஓகே சரி. அப்ப இதுல என்ன இருக்கும்? ஜூ கொஸ்டீட்டா, இங்க ஜூ சைன் தீட்டா. இப்ப நான் என்ன செய்ய போறேன்? அதிவியர் புள்ளியில தான் கதைக்க போறேன். கதைச்சு போட்டு எல்லாரும் மொத்த சக்தி மாறாதுன்னு சொல்லி போட போறேன். எரிய இயக்கத்துல சக்தி விரயங்கள் எதுவுமே இல்லையடா. அப்ப எரிய இயக்கத்துல என்ன இல்ல? சக்தி விரயங்கள் எது எடுத்துக்கொண்டு அதான் முதலாக சொன்னான். சில எடுகோள்களுக்கு இணங்கத்தான் இதெல்லாம் படிக்கிறது. இந்த இயக்கங்களை சில எடுகோள்களுக்கு இணங்கத்தான் என்ன செய்யறது படிக்கிறது. ஓகே, அதான் முதலே சொன்னான் எடுகோள்களுக்கு. அதுல சக்தி இழப்பு புறக்கணிக்கத்தக்கது. அதாவது சக்தி காப்பு தத்துவம் வெளியீடாக இருக்கும். சக்தி காப்பு தத்துவத்தை நாங்க என்ன செய்யலாம்? வெளியீடு பெரிய இயக்கத்துல சக்தி காப்பத்துவம் வெளியிட்டாங்க. பூரண எரியத்துல சக்தி காப்பத்துவத்தை வெளியிடாப்பு பயன்படுத்திக்கணும். நம்ம பூரண இயக்கத்துல சக்தி காப்பத்துவம் வெளியிடாதான் இருக்கும். சரி பாப்போமாடா. அப்ப இங்க பாப்போமா? இப்ப நான் இத அதிவியர் புள்ளிய நான் என்ன கதைக்கிறேன்? எச்சண்டு கதைக்கிறேன். அதிவியர் புள்ளிய எச்சண்டு கதைக்கிறேன். இந்த அதிவியர் புள்ளியில எச்சில இருக்கிற முதலாவது என்ன எடுக்க போறோம்? அதிவியர் புள்ளியில இருக்கிற கைனட்டிக்கல் எனர்ஜி என்றா இயக்கப்பாட்டு சக்தி. கைனட்டிக்கல் எனர்ஜி எவ்வாறு இருக்கும்? கைனட்டிக்கல் எனர்ஜிக்குரிய ஃபார்முலா என்னடாப்பா? கைனட்டிக்கல் எனர்ஜிக்குரிய ஃபார்முலா half mv வர்க்கம் கொண்ட பிரதியீடு half m. எரியப்படுகின்ற துணிக்கையினுடைய திணிவு நாங்கள் m என்று கதை கருது வந்துதான். எரியப்படுகின்ற துணிக்கையினுடைய திணிவு m என்று கருதுவோம். half m v வர்க்கம். v வர்க்கத்துக்கு என்ன வேகம் இருக்கு? ஜூ கொஸ்டீட்டா மாத்திரம் தான் இருக்கு. நிலைக்குத்து கூறு 0 பிறக்கூறு. சோ ஜூ கொஸ்டீட்டா முழுவட வர்க்கம். சோ என்ன வரப்போகுது? half m ஜூ வர்க்கம் cos வர்க்கம் தீட்டா. இப்ப half m ஜூ வர்க்கத்தை நான் என்ன போடுறேன்? ஒரு கேபிட்டல் k என்ற மாதிரி கொடுக்குறேன். k இன்டு cos வர்க்கம் தீட்டா. k இன்டு cos வர்க்கம் தீட்டா. இங்கு k எனப்படுவது half m u வர்க்கமாக அமையுது. இங்கு k எனப்படுவது என்ன? இதுல k என்று போடுறது என்னடாப்பா? half m u வர்க்கம். இப்ப என்னது? கைனட்டிக்கல் எனர்ஜி அப்படின்னா ரெண்டாவது எழுத போறேன். பொட்டன்ஷியல் எனர்ஜி. அழுத்த சக்தி, அழுத்தப்பாட்டு சக்தி. அப்ப நான் அழுத்தப்பாட்டு சக்தி எழுதணும்னா சக்தியல் கதைக்க இத அடிமட்டத்தை சக்தியெல்லாம் எடுக்கிறேன். இதுல இருந்து இந்த இவ்வளவு உயரம் எங்க சொல்லுவோம்? இந்த உயரத்துக்குரிய ஃபார்முலா எச்சுக்குரிய ஃபார்முலா. அப்ப பொட்டன்ஷியல் எனர்ஜி கதைக்கணும்னு சொன்னா mgh. இதான் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அவர் mgh ஃபார்முலா உனக்கு எத்தனை தடவை எழுதி காட்டினார்? இப்படி எழுதி இருப்பேன். u வர்க்கம் sin வர்க்கம் தீட்டாவின் கீழ் 2g. இப்படி எழுதி இருப்பேன். u வர்க்கம் sin வர்க்கம் தீட்டாவின் கீழ் 2g. அப்ப இந்த ஜியும் வெட்டுப்பட்டவங்களுக்கு என்ன வரும்? mu வர்க்கம் sin வர்க்கம் தீட்டாவின் கீழ் 2. அப்ப இவ்வளத்துக்கும் பல என்ன போடலாம்? k போட்டு sin வர்க்கம் தீட்டா k. அப்ப இந்த k என்று சொல்ற half mg வர்க்கம் அதுதான் half mg வர்க்கம் சரிதானே? அப்ப பொட்டன்ஷியல் எனர்ஜி எங்களுக்கு இப்படி நிக்குது. இனி இதை வச்சுக்கொண்டு நீ சொல்ல அப்ப டோட்டல் எனர்ஜி எப்படி வரும்? டோட்டல் எனர்ஜி எனப்படுவது என்னது? இந்த புள்ளியில மொத்த சக்தி எனப்படுவது கைனட்டிக்கல் எனர்ஜி கூட்டுத்தொகையும் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் போட்டு கூட்டினா சரி.
கைனட்டிக்கல் எனர்ஜி என்னது k இன்டு என்ன வர்க்கம் cos வர்க்கம் θ பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னது k இன்டு sin வர்க்கம் θ. இதுல இருந்து k cos வர்க்கம் θ பிளஸ் sin வர்க்கம் θ உண்டு. வெளியில k எடுத்தா உண்டு. அப்ப உங்களுக்கு என்ன வர போகுது k. அது உங்களுக்கு என்னது சமன் half mg வர்க்கம். half mg வர்க்கம். பாருங்க இதுல இருக்க அப்ப எனக்கு இதுல இருக்கிற சக்தி என்ன மொத்த சக்தியோட வருது half mg வர்க்கம். அப்ப இதுல இருக்கிற மொத்த சக்தி half mg வர்க்கம். எனவே பூரண இயக்கமானது சக்தி காப்பு தத்துவத்துக்கு என்னது வலிமையானது. பூரண இயக்கமானது சக்தி காப்பு தத்துவத்துக்கு வலிமையானது. So this projectile motion, okay, this projectile motion satisfying the conservation of energy theory. This projectile motion satisfying the conservation of energy theory. Okay, விளங்குதல்ல விஷயம். சக்தி காப்பு தத்துவத்தை வலிமையாக்கும்னா சக்தி இழப்புகளோ ஏற்புகளோ இல்ல, இருக்கிற சக்தி தான் புரிதல் வடிவ சக்தியா மாறுது. அப்ப இந்த இடத்துல இருக்கிற சக்தியும் இந்த இடத்துல இருக்கிற சக்தியின் கூட்டுத்தொகையும் இந்த இடத்துல இருக்கிற சக்தியின் கூட்டுத்தொகையும் என்னது சமன். ஏதாவது எரிய பாதையில் இருக்கிற ரெண்டு புள்ளிகள்ல இருக்கிற சக்தி இயக்கப்பாட்டு சக்திகளினுடைய கூட்டுத்தொகை இங்க இருக்கிற என்னன்னா இங்க மாறிலி. அப்ப இந்த இடத்துல இருக்கிற சக்தியும் இந்த இடத்துல இருக்கிற சக்தியும் சமன். அப்ப இந்த இடத்துல இருக்கிற சக்தியும் இந்த இடத்துல இருக்கிற சக்தியும் சமன். அப்ப இனிஷியலும் ஃபைனலும் சமன். இனிஷியலும் ஹையஸ்ட் அதிகர் புள்ளியில் இருக்கிற சக்தியும் சமன். பெரிய பாதையில் இருக்கிற ஏதாவது ரெண்டு புள்ளிகள்ல இருக்கிற சக்திகள் சமன். இதுதான் கடைசி கதை. வெட்டியரா முடிஞ்சுதா? அப்ப எரியத்தை முடிச்சுட்டோமா? எரிய முடியல, பூரண எரியம் கதை முடிஞ்சது. எண்ணி பார்க்க வேண்டியது கனவு பகுதி எரியம் என்று ஒன்று இருக்குது. பகுதி எரியங்கள்ல பலவிதமான கதைகள் வரும். பகுதி எரியம் அதுல கொரிசோண்டல் ப்ரொஜெக்ஷன் ஒன்று கிடையாக நான் ஒரு துணிக்கு அப்படி கிடையா அறிஞ்சு விட்டு அதனுடைய இயக்கம் பாதை என்ன மாதிரி அமையும். கொரிசோண்டல் ப்ரொஜெக்ஷன், கொரிசோண்டல் கிடையறியம், கொரிசோண்டல் ப்ரொஜெக்ஷன் சொல்லி ஒன்று அது பார்க்கவும் ஹொரிசோண்டல் ப்ரொஜெக்ட். அப்ப நாங்கள் அடுத்தது பார்க்க போறது பகுதி அறியத்துக்கு தான் அது வருவார். ஹொரிசோண்டல் ப்ரொஜெக்ஷன் சொல்றது எதுக்கு பகுதி அறியத்துக்கு தான். இந்த கதையப்ப இது பூரண அறியம் என்ன சார், இது முடிஞ்சது. நாங்கள் நிறைய விஷயங்கள் பூரண அறியத்துல பார்த்துருக்க மாட்டாப்பா. ஒரு போய்ப்பா நிறைய விடயங்கள் பூரண அறியத்துல கழிச்சிருக்கோம் ஃபுல்லா. என்னென்ன மாதிரி கேள்வி ஐடியா, எதுக்கு எந்த ஈக்குவேஷன் போடுறது என்றல இருந்து சகல விஷயமும் பார்த்துருக்கான். சரிதான், சகல விடயங்களும் பார்த்துருக்கான். எப்படி உயரத்துக்குரிய தொடர்புகள் எடுக்கிறது, எப்படி கிடைவீச்சின் தொடர்புகள் எடுக்கிறது, அப்படி என்று சகல விஷயங்களும் பார்த்துருக்காங்க பூரண அறியாது. இனி பார்க்க போறது பகுதி அறியம். பகுதி அறியத்தின் ஒரு வகைதான் என்னது கிடையறியம். ஹொரிசோண்டல் ப்ரொஜெக்ஷன், ஹொரிசோண்டல் ப்ரொஜெக்ஷன் அதாவது என்னது கிடையாக ஒரு துணிக்க யூ என்ற வேகத்தோடு அறிஞ்சு விட்டா அதனுடைய இயக்க பாதை என்ன மாதிரி அமையும் அந்த கதை. அதை பார்ப்போம். என்ன செய்வோம், கிளியர் பண்ணி போட்டு என்ன செய்வோம் அதை பார்ப்போம். ஓகே ஓகே.